வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ஒருபடியாக தர்சிகா போயிட்டாங்க போல இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஹாட் சீட்டில் இருந்ததே 2 பேர் தான். ஸோ ஹைலைட்டே இதாங்க. ஸோ தர்சிகா அண்டு விசால். ஸோ 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது கிரிஞ்ச் லவ்வோ என்ன லவ்வோ, பட் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் 2 பேரையும் ஹாட் சீட்டில் வச்சு 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க 2 பேரை ஃபேஸை பார்த்திங்கன்னா, ஸோ விசாலோட ஃபேஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. தர்சிகா சிரிக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தர்சிகா நேரம் வீட்டில் இருப்பாங்க. அவ்வளோதான். இதான் செகண்ட் ப்ரோமோ. ஸோ இதில் வந்து முத்துக்குமரன் ஒன்று சொல்லியிருப்பார். தர்சிகாவை ரொம்ப நாளாக காணாமல் போயிடுச்சுன்னு எல்லோரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது தர்சிகாவே இந்த வாரம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். அது வேணால் உண்மை தான். ஏன்னா விசாலோட பேசும்போதாக இருக்கட்டும், ராணவோட பேசும்போதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த வாரம் நான் எப்படியாவது போகாமல் இருந்தேன்னா நெக்ஸ்ட் வீக் நான் ஃபயராக விளாடுவேன்ப்பா, அப்படியே என்னுடைய 200% கொடுத்து விளாடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க நம்ம தான் போவோம் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து விசால்கிட்ட கூட நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா தனியாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ எனக்கு ஒன்று தோணுது, ஆனால் என்னன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. விசால் கூட கேட்பார், என்னன்னு சொல்லுடி அப்படின்னு கேட்பார். அதுக்கு தர்சிகா சொல்லுவாங்க, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப பிடிக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குதான் அப்படின்னு தெரியாத மாதிரியே எப்படி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே வந்து விசால் கேட்பார். அதுக்கு வந்து தர்சுவுக்கு விசாலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தர்சிகா அந்த இடத்துல. ஸோ அப்போவும் வந்து அது தெரியாத மாதிரி நடிப்பான். என்னது விசுவை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை தர்சுவுக்கு விசுவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து விசால் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒருவேளை மாட்டிக்கிருவோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இது. ஸோ அப்பவும் அப்படியே டியூப்லைட் மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பான். என்னது விசுவுக்கு தர்சிகாவை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே தர்சிகா சொல்லுவாங்க, நீ சரியான டியூப்லைட்டு காமிச்சு சரியான டியூப்லைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசாலுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக என்ன நடக்குது, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அதை வந்து வெளியே அவங்க சொல்ல விடாமல் அப்படியே தெரியாத மாதிரி நடித்து அப்படியே மழுப்பி விட்டுருப்பாப்புல விசால். ஸோ விசாலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அன்சி தான் இருக்காங்க. அவங்களோட ஒரு இன்னும் 2 வாரத்தை ஓட்டிட்டாப்லைனா அப்புறம் அவருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, போகட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் 70 days முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வாரம் போச்சுன்னா அங்கிட்டு ஒரு 20 days 10 days தான் இருக்கும். ஸோ விசாலோட ஜேர்னி ஓகே. பட் தர்சிகா வந்து எப்படி இருந்த தர்சிகா இப்படி ஆயிட்டீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முடிச்சு விட்டீங்களே அப்படிங்கிறது மாதிரி. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு அவங்க போனதுக்கப்புறம் விசாலோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, தர்சிகா என்ன சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பவித்ராவோட நிலைமை எப்படி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அட்வைஸ்லாம் பண்ணாங்க, சூப்பராக அட்வைஸ் பண்ணாங்க. அன்றைக்கி கூப்பிட்டு வச்சு சொன்னால் கேளு அப்படின்னு. இல்லடி இப்படிலாம் இல்லை, விசால் இப்படி காரணமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம்.